நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். தற்பொழுது நாம் பார்க்கும் காட்சி, அங்கிருக்கும் தமிழ் அறிஞர்கள் கம்பராமாயண பாராயணத்தை பாடி வருகிறார்கள். அதனை பிரதமர் நரேந்திர மோடி அங்கு கேட்டு வருகிறார். அதற்கு முன்பாக அங்கிருக்கும் ஆண்டாள் யானையிடம் ஆசி பெற்றார். ஆண்டாள் யானை மௌத்தார்கன் வாசித்ததையும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கேயே இருந்து பார்த்து ரசித்தார். தற்பொழுது கம்பராமாயண பாராயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி மனமுருக கேட்டு வருகிறார். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகு இலா तो अभी आप कंब रामायण के छंदों को सुन रहे थे। प्रधानमंत्री इन छंदों को सुन रहे थे कंब रामायण की। आपको बता दें, कंब रामायण तमिल साहित्य की एक सर्वोत्कृष्ट कृति है और एक बृहत ग्रंथ। ஸ்ரீரங்கத்திலிருந்து திரு பத்ரி அவர் இணைந்திருக்கிறார். அவரிடம் நம்ம தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில்ல வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுடைய வரலாறு, அதனுடைய புகழ் குறித்து நம்ம பேசலாம். ஆனா அதற்கு முன்பாக ராமருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்குமான ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா, எங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. என் பெயர் பத்ரி பட்டர், ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்தலத்தார். ஸ்ரீரங்கம் கோயில் ராமானுஜராலே நியமிக்கப்பட்ட ஆச்சாரியர் வம்சத்திலே 35வது தலைமுறை வருகிறோம். ஸ்ரீரங்கம் என்பது பூலோக வைகுண்டம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் போற்றி கொண்டாடுவது காவேரி தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் ஸ்ரீரங்கநாதன் கொண்டாடுகிறோம். இந்த ஸ்ரீரங்கநாதனுக்கு பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த ஸ்ரீரங்கநாதன் உலகிலேயே இன்று வாழும் கோயிலாக இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி. பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இன்றும் பூஜை புனஸ்காரங்கள் குறைவில்லாமல் வாழ்கிற ஒரு மூர்த்தி. இவர் ஸ்வயம்வெக்த மூர்த்தி, தான் தோன்றியாக வந்த பெருமாள் என்று கொண்டாடப்படுகிறார். அதாவது தெய்வங்களாலே பிரதிஷ்டை பண்ணப்படலாம், ரிஷிகளாலே பண்ணப்படலாம், மனிதர்களாலேயும் பிரதிஷ்டை பண்ணப்படலாம். ஆனா பகவான் தானாக தோன்றி இருக்கக்கூடிய பெருமாள்களில் 8 பெருமாள்களில் முதல்வராக இருக்கக்கூடியவர் ஸ்ரீரங்கநாதர். ஆத்யம் புரோக்தம் ஸ்வயம்வெக்தம் விமானம் ரங்கசன்யகம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த முதல் தோன்றியாக இருக்கிற இந்த பெருமாள் முதலிலே தோன்றியது க்ஷீராப்தி என்று சொல்லக்கூடிய திருப்பார்கடலிலே. நான்முக கடவுளான பிரம்மாவிற்காக தான் ரங்க விமானத்தோடு, அதாவது பிரணவாகார விமானத்தோடு கூடியவராக பயணித்திருக்கக்கூடிய பெரிய பெருமாளாக உற்சவ மூர்த்தியாக சேர்ந்து இந்த பெருமாள் தோன்றினார். அந்த பெருமாளை பிரம்மா தன்னுடைய சத்தியலோகத்திலே வைத்து வழிபட்டார். பிறகு சூரிய குலத்திலே தோன்றி இருக்கக்கூடிய இக்ஷ்வாகு என்கிற ராஜாவினுடைய தவத்தின் பயனாக இந்த பெருமாள் பிரம்மாவிடத்திலிருந்து அயோத்தியா என்கிற மாநகருக்கு வந்து சேர்ந்தார். அந்த அயோத்தியா மாநகரிலே இக்ஷ்வாகு குலதனமாக இருந்து அந்த இக்ஷ்வாகு வம்சத்தவர்கள் எல்லாராலும் தொடர்ந்து ஆராதிக்கப்பட்ட பெருமாள். அந்த வம்சத்திலே வந்திருக்கிற தசரதன்கிற ராஜாவாலும் கொண்டாடப்பட்ட பெருமாள். அவருடைய பிள்ளையாக தானே அவதாரம் எடுத்தானே பகவான் ராமனாக, அந்த ராமராலும் பூஜை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெருமாள் இந்த ஸ்ரீரங்கநாதர். இவரை பத்தி ஸ்ரீராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல அற்புதமா தெரிவிக்கிறார். சகபத்னியா விசாலாட்சியா நாராயண முபாகமத்து. சீதையாகிற அந்த விசாலாட்சி, பெருமாளாகிற ராமர் படுத்தென்றிருக்கக்கூடிய இந்த பெருமாளுக்கு, ரங்கநாதருக்கு தான் பூஜை செய்யக்கூடிய அழகை கண்டு கண்கள் நீண்டன, அதாவது விசாலாட்சின்னு பேர் காண்பிக்கிறார். இந்த பூஜை பண்ணப்பட்ட பெருமாள்
அந்த விமானத்தோடு கூடியிருக்கிற அயோத்தியாவில கூடியிருக்கக்கூடிய இந்த பெருமாள் எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்? இந்த பெருமாளை தர்மவர்மன்கிற ராஜா அந்த தரிசிக்கிறான் அயோத்தியா மாநகரத்துல. தரிசித்த அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆசை இந்த பெருமாள் பேர்ல. ஏன்னா இவர் எல்லாரையும் தன் அழகாலே மயக்குபவர். குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர் என்று அழகே வடிவெடுத்தவர் இந்த பெருமாள். இந்த பெருமாளை தன் ஊரிலே பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அவன் உறையூரை சேர்ந்திருக்கக்கூடிய ராஜா. ஆகையாலே ஸ்ரீரங்கம் ஆகிற திவ்யதேசம், அப்புறம் இதற்கு சேஷபீடம்னு பேர், அங்க சந்திரபுஷ்கரணி அப்படிங்கிற இந்த தீர்த்தத்தின் அருகிலே அமர்ந்து இந்த ராஜா தபஸ் பண்ணுகிறான். தர்மவர்மனின் தபஸை எம்பெருமான் மிகவும் மெச்சுகிறான், கொண்டாடுகிறான். ஸ்ரீராமாயணத்துல தான் சீதையை ராவணனை வதம் செய்து மீண்டும் சேர்ந்து ஒவ்வொருவருக்காக பரிசளிக்கிறான் இந்த பகவான். அப்படி பரிசளிக்கிறச்சே தனக்கு ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய விபீஷணனுக்கு தன்னுடைய குலதனமாக இருக்கக்கூடிய இந்த ரங்கநாதனையே பரிசாக கொடுக்கிறான். இந்த குலதனத்தை பெற்றுக்கொள்கிறான் விபீஷணன். லப்த்வா குலதனம் ராஜா என்று பெற்று தன்னுடைய ஊராக இருக்கக்கூடிய இலங்கைக்கு புறப்பட்டு போகிறான். போகிற வழியிலே காவிரி சூழ்ந்திருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு ஐலாண்ட் ஸ்ரீரங்கம் என்பது. அதிலே இந்த ஸ்ரீரங்கநாதனை எழுந்தருள பண்ணி அவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை, இவர் 6 வேளை பூஜை பண்ணப்பட வேண்டிய பெருமாள். அந்த பூஜை செய்யக்கூடிய சமயத்திலே தர்மவர்மன் கண் திறந்து பார்க்கிறான். ஆகா, நம்முடைய தபத்தின் பயனாக ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாரே என்று சந்தோஷப்படுகிற வேளையிலே விபீஷணன் பூஜையை முடிச்சுட்டு நான் புறப்படணும்னு கிளம்புறச்சே அப்ப தர்மவர்மன் அவரிடத்திலே பிரார்த்திக்கிறார். பங்குனி மாசம் இந்த பெருமாளுக்கு உத்திர நட்சத்திரத்திலே ஆதி பிரம்மோத்சவம்னு மிக விமர்சையாக கொண்டாடக்கூடிய திருவிழா. அந்த உற்சவத்தை மட்டும் இந்த ஊர்ல நடத்திட்டு நீங்க புறப்படலாம்னு கேட்க தர்மவர்மனுடைய ஒரு விண்ணப்பத்திற்கு இணங்கினான் விபீஷணன். சரின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்திலே முதல்ல பங்குனி உற்சவத்தை, ஆதி பிரம்மோத்சவம்னு பேரு, இப்பொழுதும் கொண்டாடப்படுகிறது. பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்திலே பூர்த்தியாகக்கூடிய உற்சவம், 9 நாட்கள் நடக்கூடிய உற்சவம். அதை விமரிசையாக கொண்டாடுகிறான் தர்மவர்மன். இங்க இருக்கக்கூடிய அடியார்கள் பெரியோர்கள் எல்லாரையும் அழைச்சி ரொம்ப கொண்டாடுகிறான். இந்த உற்சவம் முடிஞ்சது, விபீஷணன் புறப்படணும்னு நினைக்கிறச்சே அப்ப பெருமாள் அவன் கையிலே அதாவது அவன் அந்த பெருமாளை எழுந்தருள பண்ண தூக்க முயற்சிக்கிறான். அவனால முடியவே இல்லை, அசைக்கவே முடியல. வரச்சே ஒரு குழந்தையாட்டம் வந்த பெருமாள் இப்ப அசைக்க கூட முடியாம இருக்காரே அப்படின்னு அவனுக்கு தயக்கம். கதறி அழுகிறான். காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், எனக்கு வழி சொல்லணும் நீர் தான் அப்படின்னு சொல்ல அந்த பெருமாள் சொன்னார், நான் இந்த ஊரிலே இருப்பதை மிகவும் விரும்புகிறேன். ஆகையால இந்த ஊருக்கு ரங்கம்னு பெயர். ரதிங்கதா ஹரிஹியத்ர தகு ரங்கம் முனையோ விதுகு. எவ்விடத்திலே வந்ததாலே பகவானின் ஆனந்தம் மிக அதிகமாயிற்றோ ரதிங்கதா, அந்த ஆனந்தம் மிக்கிருக்கிற ஊருக்கு பேரு தான் ரங்கம். ரங்கம் ஸ்ரீரங்கம்னு பேர். இது ஒரு மேடையாகவும் இருக்கிறது. ஸ்ரீனா மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி ஆகிற ஸ்ரீரங்கநாச்சியார் தான் நர்த்தனமாடக்கூடிய ஒரு மேடை. அந்த மேடைக்காக இதற்கு ஸ்ரீரங்கம்னு பேரும், ரங்கநாதன் வந்து சேர்ந்ததாலே ஆனந்தம் மிகுதியாலே இருக்கக்கூடிய பேரும். இப்ப விபீஷணன் எங்க ஊருக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டு இங்கேயே இருந்தா சரியா அப்படின்னு கேட்கறச்சே பெருமாள் சொன்னார், கவலைப்படாத, நீ இருக்கிற ஊரை நான் இங்கே இருந்து பார்த்துட்டு இருக்கேன். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளெந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று திருமாலேலே ஆழ்வார் சாதித்தபடி இந்த பகவான் குடதிசை என்றால் மேற்கு பக்கத்திலே தலையை வைத்தான். குணதிசை கிழக்கு திக்கிலே தன்னுடைய திருவடிகளை நீட்டினான். வடதிசை வடக்கிலே தன்னுடைய பின்னழகை காட்டினான். தென்திசை இலங்கை நோக்கி. இந்த இடத்துல மட்டும் ஆழ்வார் இலங்கை நோக்கின்னு சொல்றதின் காரணம் என்னன்னா, இலங்கையில இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தையாகிற விபீஷணன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி இருக்கிறான். எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய கை குழந்தைய தன் அருகிலே படுத்து வைக்கிற பொழுது அந்த குழந்தை எந்த டைரக்ஷன்ல படுத்துருக்கோ அந்த பக்கமா திரும்பி படுத்துகிறா போலே ஸ்ரீரங்கநாதனாகிற தாய் தன்னுடைய குழந்தையாகிற விபீஷணன் இருக்கிற திக்க நோக்கி பார்க்கிறார். தென் திசை இலங்கை நோக்கி. இன்னைக்கு விபீஷண ஆழ்வார் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ரங்கநாதனுடைய சன்னதிக்கு அருகிலே, அவருடைய திருவடிவாரத்தினுடைய அருகிலே அங்க சேனமுதலியார்னு அவருடைய சன்னதி இருக்கிறது, விஸ்வக்ஷேனர். அந்த சன்னதியிலேயே எழுந்துள்ளி இருக்கிறார். அனுபூஷ விபீஷண யோத்யாம் யதமாவிக மோக்ஷம் உபேக்ஷியா.
ரகுநாயக நிஷ்கிரய பூதம் புவி ரங்கதனம் ரமயேதே என்று ஸ்ரீரங்கத்திலேயே குடிகொண்டிருக்கிறார். இரவு ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதருக்கு திருவாராதனம் செய்கிறார் அந்த விபீஷண ஆழ்வார் என்று கொண்டாடப்படுகிறார். இந்த இடத்துல நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கக்கூடியது பரமபாகியம். ஸ்ரீரங்கமாகிற திவ்யதேசம், அயோத்தியாவோட தொடர்பு இருக்கக்கூடிய திவ்யதேசம், ஸ்ரீரங்கநாதருடைய பூர்வீக வீடு அயோத்தியா. அந்த அயோத்தியாங்கிறதுல இருந்துதான் ஸ்ரீரங்கநாதர் இங்க வந்தார். இங்கேருந்து வேற எங்க போவார்? பயப்படவே வேண்டாம், வேற எங்கேயும் போக மாட்டார். நம்ம எல்லாரையும் வைகுண்டத்துல அழைச்சின்னு போகிற வரைக்கும் ஸ்ரீரங்கத்திலேயே தான் இருப்பார்னு காண்பிக்கிறார். இது வரலாறு, அதனுடைய சிறப்புகள் பத்தி எல்லாமே சொல்லியிருந்தீங்க சார். இப்போ வரும் 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோயில் திறக்கப்பட இருக்கு. இந்த நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து அவர் தரிசனத்துல ஈடுபட்டிருக்காரு. அதற்கு என்ன ஒரு குறிப்பிட்ட காரணம்? எப்பொழுதுமே நாம் ஒரு நல்ல காரியம் தொடங்குகிற பொழுது நம்முடைய வீட்டு பெருமாளை, இந்த குல தெய்வத்தை வழிபட்டு செல்வது என்பது ஒரு வழக்கம் வைத்திருக்கிறோம். அப்ப அந்த எப்பொழுதுமே ஆழ்வார்கள் பாசுரத்தை சொல்லுவான், எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே என்று பகவானை பார்த்து ரொம்ப கொண்டாடுவான். இப்ப ராமராஜிர பெருமாளே அவதாரம் பண்ணி தன்னையே கொண்டாடி இருக்க. அதனாலதான் இந்த பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள்னு பேர். பெருமாள்னா ராமர், ராமராலே இவர் பூஜை செய்யப்பட்டாருங்கிறதால பெரிய பெருமாள். அதனாலதான் ஸ்ரீரங்கத்துல எல்லாம் பெரிய பெரியங்கிற அடைமொழியோடு கூடியது. கோயில் பெரிய கோயில், பெருமாள் பெரிய பெருமாள், தாயார் பிராட்டியார் பெரிய பிராட்டியார். ஏன்? ராமர் பூஜை பண்ண இல்ல, சைஸ்ல அவர் பெரியவர்லாம் கணக்கு கிடையாது. அதை காட்டில அனந்தபத்மநாபன்லாம் இருக்கார் பெருமாள். பெருமாளாகிற ராமராலே அவருக்கு முன்பு இருக்கிற ராஜாக்கள் ஏன் ராமராக அவதாரம் பெருமாளே இந்த பெருமாளை பூஜை பண்ணியிருக்காருன்னு சொன்னா, அந்த பூஜை பண்ண பெருமாளை பூஜை செய்த பிறகுதானே அயோத்தியால இருக்கக்கூடிய ராமரை அங்க பிரதிஷ்டாபனம் செய்வதும் அந்த ராமருக்கு உண்டா இருக்கக்கூடிய உற்சவங்களை நன்றாக பண்ணுவதுமாக இருக்கக்கூடிய செயல்ல ஈடுபடணும். ஆகையாலதான் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதன் இக்ஷ்வாக்கு குலதனமாக கொண்டாடப்படுபவன், ராமருக்கே குலதெய்வமாக இருக்கக்கூடிய பெருமாள் இன்றும் உலகத்திலே ஒரு 1000 வருடங்களுக்கும் மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லிவிங் டெம்பிள், ஓல்டஸ்ட் லிவிங் டெம்பிளாக விளங்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கமாகிற திவ்யதேசத்திற்கு வந்து ஸ்ரீரங்கநாதனுடைய அருளாசியை பெற்றுக்கொண்டு செல்வது அது மிக மிக சரியான முறையான செயலாக பார்க்கப்படுகிறது ஆன்மீகவாதிகளால். ராமருடைய குலதெய்வமாக ஸ்ரீரங்கம் கோயில் பார்க்கப்படுகிறது அப்படின்னு நீங்களே இப்ப பலமுறை சொல்லியிருக்கீங்க. அதனுடைய பின்னணி குறித்து சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா. இந்த ஸ்ரீரங்கநாதருடைய பூஜைகள் அயோத்தியால அந்த இக்ஷ்வாகு குலத்திலே தோன்றி இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாராலும் ஒரு நாளும் கூட விடாது தொடர்ந்து செயல்பட்டதாக இருக்கிறது. கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடி தமிழ்குடி. இந்த தமிழர்களுடைய பண்பாடும் இதற்கு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமும் மிகவும் போற்றத்தக்கதாக இருக்கிறது. எப்பொழுதுமே இறை வழிபாட்டிலே தலை சிறந்து விளங்கி இருக்கக்கூடியதுதான் தமிழர்களின் கலாச்சாரம். அதெல்லாம் திருக்குறள் பொதுமறைன்னு கொண்டாடப்படக்கூடியது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய மேன்மைய ரொம்ப அழகா எடுத்து காண்பிக்கிறது. என்று தொடங்குகிற எல்லா எழுத்துக்களும் யாரை மூலமாக கொண்டது? ஆதி பகவன் என்று காண்பிக்கிறார். இப்ப இந்த பகவானை வழிபடுவது, இறைவனை தொன்று தொட்டு வழிபடுவது என்பது ராஜாக்களுடைய மரபு. அப்படின்னா ராஜாக்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படிதான் பிரஜைகள். யதா ராஜா ததா பிரஜா என்று சொல்லுவார்கள். அரசன் எவ்வளியோ அங்க இருக்கக்கூடிய மக்களும் அவ்வழியே என்று காண்பிப்பார்கள். அதனாலதான் சேரத்துல இருக்கு, அதாவது சேரர்களாக இருக்கட்டும், சோழர்களா இருக்கட்டும், பாண்டிய மன்னர்களா இருக்கட்டும், இந்த தமிழ்நாட்டை ஆட்சி புரிகிற பொழுது, ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மூவரும் ஸ்ரீரங்கநாதனுக்கு பல தொண்டுகள் புரிந்திருக்கிறார்கள். பாண்டியன் கொடுத்திருக்கக்கூடிய அழகான ஒரு கொண்டை இருக்கு, இன்னைக்கு பாண்டியன் கொண்டைன்னு பேர், ரங்கநாதருக்கு சமர்ப்பிப்பது. இன்னும் பல ஆபரணங்கள் சேரர்கள் கொடுத்தது இருக்கு, சோழ அரசர்கள் கொடுத்தது இருக்கு. அவர்கள் எல்லாரும் ஒரு சரியான ஒரு மரபை கடைபிடித்தார்கள். அந்த ஊர்ல அவர்களுடைய அந்த தெய்வம் உண்ட அதாவது அவர்களுக்கு தெய்வத்துக்கு உணவு கொடுத்த பிறகு, பிரசாதம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகே இந்த ராஜாக்கள் உணவு எடுத்துக்கொள்வதாக ஒரு நிலை எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கிறது. அந்த ராஜாக்கள் அப்படிதான் கேட்டுப்பா அழகா அங்கேருந்து. இன்னொன்னு, அந்த தெய்வ கோயிலோட நிறைய தொடர்புடையவர்களா இருப்பாங்க. அதே போலதான் பாரத தேசத்திலே பறந்திருக்கக்கூடிய கலாச்சாரத்திலே அயோத்தியால அங்க சூரிய வம்சத்திலே அத்துணை ராஜாக்களும் எப்பொழுதுமே இந்த ரங்கநாதனுக்கு பூஜை செய்த பிறகுதான் தங்களுடைய காரியங்களை செய்வது என்பதை வழக்கமாக கொண்டிருப்பவர்கள். ஆகையால தான் விடாத அந்த ரங்கநாதனுக்கு பூஜை செய்யக்கூடிய முறைகளை
எப்பொழுது தசரதன் உனக்கு பட்டாபிஷேகம் முடிசூட்டப் போகிறேன் என்று ராமருக்கு சொன்னாரோ அப்பவே ராமர் விரதங்களை கை கொண்டார். தன்னுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு போய் தான் தன் மனைவியோடு சேர்ந்து பூஜைகளை செய்து கொண்டிருந்தார். அத போல அந்த பூஜைகளை அரசர்கள் செய்வது என்பது மரபு. ஏன்னா அரசர்கள் உலகத்தை காக்க வேண்டும்னா தர்மத்தை காக்க வேண்டும். தர்மத்தை காக்கணும்னா தான் ஆரோக்கியமா இருக்கணும், மனசும் தெளிவாக இருக்கணும். அது எங்கேருந்து சக்தி பெறுவது? தெய்வத்திடத்துலதான சக்தி பெறுவது என்பது. தெய்வத்தால் தானே இவனுக்கு வேண்டியதை கொடுக்க முடியுங்கிறது. அப்ப இந்த ஸ்ரீரங்கநாதனை தசரதர் முன்பு இருக்கிற எல்லா ராஜாக்களும் வழிபட்டு இக்ஷ்வாகு குலத்துல வந்திருக்கிற அத்தனை பேரும், பிறகு தசரதனுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ராமச்சந்திர மூர்த்தியும் சேர்ந்து வழிபட்டு இருக்கக்கூடிய பெருமாள் இந்த ஸ்ரீரங்கநாதர். அவர் விமானத்தோடு, ரங்க விமானத்தோடு கூடியவர். பிரணவாகார விமானம்னு இதற்கு பேர் சொல்லுவோம். இந்த பிரணவாகார விமானத்தோடு கூடியவராக இருக்கிற இந்த பெருமாளை தான் விபீஷண ஆழ்வானுக்கு இந்த, அதாவது ஸ்ரீரங்கநாதனை பிரணவாகார விமானத்தோடு கூடிய அந்த எம்பெருமானை விபீஷணனுக்கு ராமர் பரிசாக கொடுத்தார். அந்த ராமர் கொடுத்த பரிசு தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலே நாம் 7 பிராகாரங்களோடு சேர்க்கிற பெருமாளாக சேவிக்கிறோம். சப்த பிராகார மத்தியே. உலகத்திலேயே உத்தமமான கோயில் ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கத்தை போல உலகத்துல வேற எந்த சிறந்த கோயிலும் பார்க்க முடியாது. உத்தமோத்தம கஷேத்திரம் என்று கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து வழிபடுவது என்பது அவருக்கு ஸ்ரீரங்கநாதன் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். அவருடைய பணிகள் மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறான் ஸ்ரீரங்கநாதர். அந்த கடவுளின் இச்சையாலே, ஸ்ரீரங்கநாதருடைய கருணையாலே நம்முடைய பிரதமருக்கும் இந்த அழகான ஒரு வாய்ப்பு, அவருக்கு ஒரு உன்னத சக்தியை கொடுத்து, அவர் ஆல்ரெடி உலகத்தினுடைய சிறந்த தலைவராக விளங்கி வருகிறார். இன்னும் மேலும் மேலும் அதற்கு பெருமை சேர்ப்பதாக ஸ்ரீரங்கநாதருடைய அனுகிரகம் இருக்கும் என்று அற்புதமாக நாங்கள் அத்தனை பேரும் நம்பி நிற்கிறோம். நேர்கொண்ட பார்வை, நேரான வாழ்க்கை, நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து. மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.